சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் முக்கியமான விஷயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாஸ்து குறித்து ஒரு விஷயத்த முக்கியமாக நம்ம வீட்டில் சரி பண்ண நினைச்சிங்கன்னா முதல்ல எடுத்த இடம் என்னென்னா தென்மேற்கு பகுதி தான். ஏன் தென்மேற்கு பகுதியை முதல்ல நம்ம சொல்கிறோம்னா, தென்மேற்கு பகுதி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிஇருக்குது. அந்த பகுதி சரியாக இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை நமக்கு மிக சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கும். இல்லைன்னா தவறாக அமைஞ்சிருச்சுன்னா நிறைய சங்கடங்கள் அந்த இடத்துல உருவாகுது. முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண பந்தத்தில் திருமணத்தை குறித்து மணவன் மனைவியில் அந்யோன்யத்தை எடுத்து வச்சுருது. இதில் 2 தென்மேற்கு இருக்குங்க. ஒன்று தெற்கு தென்மேற்குன்னு மேற்கு தென்மேற்கு. மேற்கு தென்மேற்கு பொதுவாக வந்து தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஆண்கள் குறித்த விஷயங்களையும் வச்சுருக்கு. அது சரியாக இயக்கலைன்னா அங்கே ஆண்கள் தவறுகள் செய்ய முற்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தொழில் செய்யும்போது தொழிலுக்கான முதலீடை போடும்போது அந்த முதலீடு இழப்பீடு அடையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதில் முதலீடை போட்டு அதை இழப்பீடு அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதே தெற்கு சார்ந்த விஷயத்தில் தெற்கு தென்மேற்கு பகுதியை சேர்ந்து பெண்கள் சார்ந்த விஷயமாக அங்கே பெண்களுடைய நிலை குறித்து அது அதிகமாக சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள் வில்லங்க இருக்கா, பத்திரப்பதிவில் வில்லங்க இருக்கா, பங்காளிகள் சண்டை இருக்கா, அந்த சொத்து சம்பந்தமாக இது குறித்த விஷயங்கள் நிறைய சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தாரிட்டி அங்கே தான் இருக்குது, பயம் அங்கே தான் இருக்குது, விபத்து அங்கே தான் இருக்குது. இது மாதிரி முக்கியமான விஷயங்களை அங்கே வச்சிருக்கு. உயிர் சார்ந்த விஷயங்களை இழப்பீடு அடையுமா அடையாத விஷயம் அங்கே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும் முற்படும் போது வாஸ்துவில் முதல் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்கு பகுதியை சரியாக அமைச்சிடணுங்க. ரொம்ப முக்கியமாக நான் காமிச்சு கொடுத்த நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியை ரொம்ப கவனித்து அதை சரி செஞ்சுருக்கேன். இது சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்கள் தென்மேற்கு சம்மந்தமாக இருக்குது. அது குறித்து அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒவ்வொன்றா பதிவிடுறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்ததுக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி.